மக்களே, அப்படியே திரும்பி உங்கள் வார்ட்ரோப் மிரர் பாருங்களேன். ஸ்லைட்டாக ஓப்பனில் இருக்கா? அப்படியே ஒரு வேளை ஸ்லைட்டாக ஓப்பனில் இருந்தால் தயவு பண்ணி மூடி வச்சுருங்கப்பா. இந்த மாதிரி ஓப்பனில் இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அதுக்குள்ளே ஒரு பொண்ணு உட்காந்து உங்களை டெய்லி நைட் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான்னு அர்த்தம். என்ன பண்ணுவானா இந்த பொண்ணு, முதல் நாள் நைட்டு வந்து உங்களை ஜஸ்ட் பார்க்க தான் செய்வா. பரவாயில்லையே, நமக்கு எதிர்த்தாப்புலேயே பெட்டு போட்டு படுத்துருக்காங்களேன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. 2வது நாள் நைட் என்ன பண்ணுவானா, நீங்கள் என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறீங்களோ அதை அதே மாதிரி அவன் மிமிக் பண்ணி காட்டுவாள். 3வது நாள் நைட் என்ன பண்ணுவானா, அப்படியே உங்கள் கனவில் வருவா. கனவில் வர்றது மட்டும் இல்லை, உங்களை கொல்ல கூட செய்வா அந்த கனவில், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் பயந்து போயிருக்க நேரம் ஆகிடும்ல, அந்த நேரம் 4வது நாள் நைட்டு அந்த கேபினெட் இருக்குல்ல, அந்த மிரர்க்குள்ளேருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துடுவா. வெளியே வந்து பொறுமையாக உங்கள் செஸ்ட் மேலே உட்காந்துட்டு நீங்கள் எப்போ கண் திறந்து அவளை பார்ப்பீங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பா. மேபி உங்கள் மேலே அவ்வளோ லவ் போல் இருக்குது. கொரியாவில் இந்த மாதிரி ஒரு அர்பன் லெஜெண்ட்ஸ் இருக்குது பீப்புள். லைக் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நம்ம பெட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து மிரர் வைக்கிறோம், வார்ட்ரோப் மிரர் இந்த மாதிரி வைக்கிற இடத்துல வந்து ஏதாவது செத்து போன ஒரு பொண்ணோட ஆவி இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து வேறு ஒரு போர்ட்டலுக்கு போகிறதுக்கான வழி இந்த மிரர் வந்து. ஸோ அதனால் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம தூங்கும் போது நைட்டு வந்து அந்த பெயின் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண விருப்பப்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டுக்கு ஆப்போசிட்டில் மிரர் வைக்காமல் தூங்குங்க, ஓகேவா? அப்படி எத்தனை பேர் வீட்டில் வந்து அந்த வார்ட்ரோப் ஓப்பனில் இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.